நம்ம டிவியில் பார்க்கக்கூடியது ஒரு வீடியோ ஃபைல். இந்த வீடியோ ஃபைல் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய ஃபோட்டோ சேர்ந்தது தான் இந்த வீடியோ ஃபைல். ஒரு ஃபோட்டோவை டிஜிட்டல் ஸ்க்ரீன் எப்படி நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன சின்ன கலர் லைட்டை உருவாக்கும். இந்த கலர் லைட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஃபோட்டோவாக தெரியுது. ஸோ இதை நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்ஸு அதிகரிக்கும் போது பிக்சல் அதிகரிக்கும். அப்படி பிக்சல் அதிகரிச்சுது அப்படின்னா அந்த ஃபோட்டோ நமக்கு இன்னுமே கிளியராக கிடைக்கும். இதான் நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மானிட்டரோ டிவியோ அதில் சின்ன சின்ன லைட் டாட்டை உருவாக்குறது மூலமாக தான் இது மொத்தமாக ஒரு இமேஜை உருவாக்குது. முதல்ல சிஆர்டி. இந்த சிஆர்டி அப்படின்றது இதில் எலக்ட்ரான் கன் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய லைட் பீமை ஒரு ஃபாஸ்பர் கோட்டிங்குள்ளே கொடுக்கறது மூலமாக நம்ம சின்ன சின்ன லைட் டாட்டை உருவாக்கணும். ஸோ இது வரிசையாக சீரீஸாக ஒவ்வொரு லைட் டாட்லேயும் பட்டுகிட்டே போகும்போது அது மொத்தமாக நமக்கு ஒரு இமேஜாக தெரியுது. அடுத்ததாக எல்சிடி டிஸ்பிளே. இந்த எல்சிடி டிஸ்பிளே அப்படின்றது நம்ம ஒரு கலர் லைட்டை உருவாக்கணும் அப்படின்றப்போ அதில் 3 கலர் இருக்கும், ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெட்டு, க்ரீன், ப்ளூவை உருவாக்குறதுக்கு ஒரு லைட்டுக்கு முன்னாடி 3 ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 3 ஃபில்டருக்கும் பின்னாடி எல்சிடி லிக்விடு கிறிஸ்டலை கொடுத்துருப்பாங்க. இந்த லிக்விடு கிறிஸ்டலோட ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ரெட்டுக்கோ க்ரீனுக்கோ ப்ளூக்கோ போகக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி குறையும் கூடும். அப்படி இந்த 3 லைட்டோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான ஒரு கலரை எடுத்துகிட்டு வரோம். இதில் லிக்விடு கிறிஸ்டலை பயன்படுத்துறதுனால இதை எல்சிடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்சிடி டிஸ்பிளேல பேக் லைட்டாக, அதாவது லைட் சோர்ஸாக சிசிஎஃப்எல் கோல்டு கேத்தோட் ஃப்ளோரசன்ட் லைட்டை பயன்படுத்தினாங்க. இந்த லைட்டை அப்படியே தூக்கிட்டு எல்இடி லைட்டை போட்டது தான் இந்த எல்இடி டிஸ்பிளே அப்படின்றது. எதுக்காக ஃப்ளோரசன்ட்டை எடுத்துகிட்டு எல்இடியை மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இமேஜில் ஒயிட்டோ கலரோ எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது பிளாக் அப்படின்றது. ஒரு இமேஜில் பிளாக்கை சரியாக எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்னா அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட்டே கெட்டு போயிடும். இந்த ஃப்ளோரசன்ட் லைட்டை பயன்படுத்தும் போது அதிலேருந்து வரக்கூடிய லைட்டு மொத்தமாக ஃப்ரண்ட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால என்னதான் லிக்விடு கிறிஸ்டலை பயன்படுத்தி அதோட இன்டென்சிட்டியை ஃபுல்லாகவே குறைச்சிட்டாலும் கூட அந்த பிக்சலுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பு மூலமாக இந்த லைட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பியூரான பிளாக்கை நம்மளால் கொண்டு வர முடியாது. அதே இது இந்த ஃப்ளோரசன்ட்டுக்கு பதிலாக எல்இடியை பயன்படுத்தும் போது இந்த எல்இடி சின்ன சின்ன செக்மெண்ட்டாக இருக்குன்றதுனால இதை இண்டிவிஜுவலாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எல்இடியோட பிரைட்னஸையும் நம்மளால் கூட்டி குறைக்க முடியும். அப்படின்றப்போ ஓரளவு பிளாக் இமேஜை நம்மளால் கொண்டு வர முடியும். என்னதான் நம்ம காலேஜில் இருந்து நல்ல மார்க் எடுத்து வெளியில் வந்தாலுமே கூட ஒரு வேலை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் ஃப்ரெஷராக ஒருத்தர் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கடினமான காரியமாக இருக்குது. ஒய் குளோபல் சர்வீசஸ் அப்படின்ற ஐடி கம்பெனி ஒய்டேப் அப்படின்ற ட்ரைனிங் டிவிஷனை நடத்திட்டு வராங்க. இந்த ட்ரைனிங் டிவிஷன் மூலமாக அவங்க 15,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் ட்ரைனிங் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்களே, இவங்க எந்த விதத்தில் மாறுபட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு ஐடி கம்பெனி. இவங்க நிறைய வெப் ஆப் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து இவங்க ஓனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் ஒரு கம்பெனியில் போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இங்கே தெரியக்கூடிய இந்த கோர்சஸ் எல்லாமே இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க 100% பிளேஸ்மெண்ட்டையும் உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்க கம்பெனிலேயோ இல்லை அவங்களோட டைப் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லையோ அவங்க பிளேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. இது பெய்டு கோர்ஸாக இருந்தாலும் கூட நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களே நோ காஸ்ட் இஎம்ஐயில் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் விட அட்வான்ஸாக வந்தது தான் ஓஎல்இடி அப்படின்றது, ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எதுக்காக எல்இடியை இல்லை சிசிஎஃப்எல் மாற்றணும், பியூரான பிளாக்கை எடுத்துகிட்டு வர முடியல, அதுக்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு பிக்சலுக்கும் நம்ம தனித்தனியாக கண்ட்ரோலை கொடுக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனித்தனியாக கண்ட்ரோலை கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லைட்டையும் நம்ம இண்டிவிஜுவலாக ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ செய்ய முடியும். அப்படின்றப்போ நல்ல ஒரு இமேஜை நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த செமிகண்டக்டர் எல்இடியை நம்ம ஒவ்வொரு பிக்சலுக்கும் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். இந்த செமிகண்டக்டர் எல்இடியை ஓரளவு தான் சின்னதாக்க முடியும். ஒரு பிக்சல் சைஸுக்கு, அதாவது ஒரு 0.3 mm இருக்கக்கூடிய ஒரு பிக்சல் சைஸுக்கு இந்த எல்இடியை ரொம்ப சின்னது பண்ண முடியாது. இந்த பிக்சல் சைஸில் இந்த எல்இடியை உருவாக்குனது தான் ஓஎல்இடி அப்படின்றது. இதில் பார்த்தோம்னா இந்த எல்இடி நம்ம நார்மல் எல்இடி மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதில் ஒரு தின் லேயர் தான் இருக்கும், அதாவது தின் லிக்விட் லேயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து தான் இந்த லைட் எனர்ஜி வெளிப்படும். ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து டைரெக்டாக லைட்டை வெளியில் எடுக்கக்கூடியது தான் இந்த ஓஎல்இடி. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிக்சலுக்கும் ஒவ்வொரு எல்இடி இருக்கும்போது ஸோ இண்டிவிஜுவலாக அதோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்றப்போ டிஸ்பிளேயில் அருமையான ஒரு இமேஜை எடுத்துகிட்டு வர முடியும். இது வரைக்கும் எந்த டிஸ்பிளே டெக்னாலஜியும் பண்ணாத ஒரு இமேஜ் அவுட்புட்டை இந்த ஓஎல்இடியால் கொண்டு வர முடியும். அப்போ ஓஎல்இடி அப்படின்றதுல பிக்சர் குவாலிட்டிக்கு கேள்விக்குறியே கிடையாது. மற்ற டிஸ்பிளே எல்லாத்தையும் விடவும் இதுதான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம், அதை நம்மளால் கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும்.
ஆனால் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த OLEDயில் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதில் அடிப்படையாக பேசக்கூடிய முக்கியமான பிரச்சனை பேர்ன் இன் இஷ்யூ அப்படின்றது. நம்மளோட பழைய CRT டிவி இருக்கு இல்லையா, அந்த CRT டிவியில் நம்ம ரொம்ப நேரம் ஒரு இமேஜை அந்த டிவியில் போட்டோம் அப்படின்னா அதை நம்ம சேனல் மாற்றிட்டாலும் கூட அந்த இமேஜ் கொஞ்சம் நேரத்துக்கு அதில் அப்படியே தெரியும். இதை தான் கோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்னாடி எலக்ட்ரான் கன் இருக்குது இல்லையா, இந்த எலக்ட்ரான் கன்று லைட் இன்புட்டை கொடுக்கும். ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த மூணோட லைட் இன்புட்டையும் கொடுக்கும். ஸோ முன்னாடி ஒரு ஃபில்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ஃபர் கோட்டிங் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிரைட்னஸில் இந்த ஃபாஸ்ஃபர் கோட்டிங்கில் லைட்டு படும்போது அந்த ஃபாஸ்ஃபர் கோட்டிங் வந்து அந்த லைட்டை கொஞ்சம் நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணும். அதனால தான் இதோட லைட் அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மளோட கண்ணுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நம்ம முழு இமேஜாக பார்க்குறோம். அதே சமயத்தில் ரொம்ப நேரம் ஒரே பிரைட்னஸ் கண்டினியூஸாக அந்த ஃபாஸ்ஃபர் கோட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது ஹீட்டு காரணமாக அந்த ஃபாஸ்ஃபர் கோட்டிங்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிடும். அந்த ஃபாஸ்ஃபர் கோட்டிங் லைட்டு கம்மியாக இருக்கும்போது அதோட பழைய பொசிஷனுக்கு வர முடியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிரும். இது நம்ம டிவியை ஆஃப் பண்ணும்போதோ இல்லை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சோ வந்து இது சரியாயிரும். சில நேரங்களில் இது பெர்மனண்ட்டாகவே அப்படியே இருந்துடும். இந்த ஃபாஸ்ஃபர் கோட்டிங் இது பேர்ன் ஆகி அப்படியே இருந்துடுறது தான் நம்ம பேர்ன் இன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த OLEDலையும் அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஒரு இமேஜை அப்படியே ஸ்டேபிளாக அந்த டிவியில் வச்சுருக்கும் போது அதுக்கப்புறமா நம்ம அந்த இமேஜை மாற்றினாலும் கூட அதோட கோஸ்ட் இமேஜ் வந்து இந்த டிவியில் தெரியும். இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனித்தனி LED இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு LEDயும் வந்து அந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த 3ஐயும் கவர் பண்ணுற மாதிரி இந்த LED வந்து இருக்கும். ஸோ இந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த 3 ஃபில்டரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இமேஜை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். இப்படி வச்சுருக்கும்போது ஒரு பிக்சலில் ஒரு கலர் உருவாகுது. இந்த கலரு ஒரு பிரைட்டான ஒரு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த பிரைட்டான கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த LED வந்து நல்ல பிரைட்டான ஒரு லைட்டை வந்து கொடுக்கும். இந்த லைட் இன்புட் இந்த 3 கலர் ஃபில்டருக்கும் கிடைக்கும். இந்த 3 கலர் ஃபில்டரும் இப்போ இண்டிவிஜுவலாக அதோட பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இமேஜை வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம அடுத்த இமேஜுக்கு மாறுறோம். அப்படி மாறும்போது இந்த 3 கலர் ஃபில்டரும் ஒரு பிரைட்னஸில் இந்த கலரை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அப்படி உருவாக்கும் போதே நம்ம டக்குன்னு மாறிட்டாலும் கூட அது பழைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் அதோட அடுத்த இன்புட்டை வந்து அந்த 3 ஃபில்டருக்கும் கொடுக்கும். அடுத்த இமேஜுக்கான இன்புட்டை அந்த பிக்சலில் இருக்கக்கூடிய 3 ஃபில்டருக்கும் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அது பழைய அந்த ஃபில்டர் பொசிஷனையும் திரும்ப கொண்டு வர முடியாது. இங்கே புதுசாக கிடச்சிருக்கக்கூடிய இன்புட்டையும் அதே ஃபில்டர் மூலயமா ப்ளே பண்ணணும் அப்படின்றப்போ ஸோ நமக்கு 2 இமேஜ் வந்து தெரியும். ஒன்று ஏற்கனவே உள்ளது, இன்னொன்று நம்ம புதுசாக ப்ளே பண்ணுறது. சில நேரங்களில் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஃபில்டரு அதோட பழைய பொசிஷனுக்கு வந்துடும். சில நேரங்களில் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வந்துடும். சில நேரங்களில் வராது, பெர்மனண்ட்டாக அப்படியே தங்கிடும். இந்த பிரச்சனை மெயினாக எப்போ உருவாகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிரைட்டான இமேஜை பார்க்கும்போது தான். ஏன்னா பிரைட்டான இமேஜில் தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த OLEDயோட பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஃபுல்லாக இருக்கும்போது அந்த 3 ஃபில்டர்லையும் அந்த ஃபுல்லான பிரைட்னஸ் படும்போது அது டைம் ஆக இந்த ஃபில்டர்ஸ் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதே நம்ம டார்க் இமேஜை ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது பெரிய லெவலில் இந்த மாதிரி கோஸ்ட் இமேஜை வந்து உருவாக்காது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு OLED மேனுஃபேக்சரர்ஸும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. பிக்சல் ரிஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரே இமேஜ் ரொம்ப நேரம் இருக்கும்போது ஸோ அது ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த ஃபில்டருக்கு போகக்கூடிய அந்த ஹீட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சில அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் சேவர் பயன்படுத்தணும். ஏன்னா ஒரே இமேஜ் ஆனில் இருந்தால் தானே பிரச்சனை. ஸோ ஸ்க்ரீன் சேவர் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸில். இது CRTலையும் இருந்தது, இப்போ அந்த OLEDலையும் ஸ்க்ரீன் சேவரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோஸ்ட் இமேஜ் பெர்மனண்ட்டாக தங்கிருச்சு அப்படின்னா அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் மைக்ரான் அளவில் இருக்கக்கூடிய பிக்சல்ஸு ஃபில்டர்ஸ் அப்படின்றதுனால அதில் நம்ம ரிப்பேரோ இல்லை அதை எதுவுமே பண்ண முடியாது. அந்த LED பேனலை அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு LED பேனலை மாட்டினா தான் அந்த டிஸ்பிளே வந்து வேலை செய்யும். என்ன தான் OLED ஒரு அருமையான பிக்சர் குவாலிட்டியை கொடுத்தாலும் கூட அதில் பேர்ன் இன் இஷ்யூ பெர்மனண்ட்டாக தங்கிருச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு அந்த டிஸ்பிளே பேனலை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நம்ம வாங்கின விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.